வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை மேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ நோ, எனக்கு நல்லாவே தெரியும். அதோட செகண்ட் பார்ட்டையும் கொண்டு வந்துட்டேன். அஃப்கோர்ஸ் பாதி பேர் இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, இது என்ன ட்ராமா அப்படின்னு சொல்லி. இதனால தான் நான் அவ்வளோவா எந்த ஒரு சீரீஸு, எஃப்எஃப் சேனலு எதையுமே பார்க்காம வச்சுட்ருந்தேன். ஏன்னா பார்த்துன்னு நான் அப்படி தூக்கிட்டு வந்து நின்றுவேன் பேண்ட். இப்போ வேறு வழியே இல்லை மக்களே. இப்போ நான் நிறைய பிஎல் சீரீஸ் பார்த்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி உங்ககிட்ட சொருகிடுவேன். அப்புறமா தான் என்னோடய ஓன் ஸ்டோரி வரும். நடுவில் நம்ம பெட்டர் மோல், ஜூனியர் கிம் அதெல்லாத்தையும் அப்பப்போ நடுவில் நெய்பர் மச்சான் மறந்துட்டு அது எல்லாத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ளே சொல்லிடுவோம். ஓகே, ஒரிஜினல் ஸ்டோரியும் கொண்டு வரேன். அதே மாதிரி நான் பிட் எடுத்து பார்த்த நிறைய ட்ராமாஸே கொண்டு வரேன். இந்த ட்ராமாவோட நேம் மை பர்சனல் வெதர்மேன். அந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அதோட டாப் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமாவை பற்றி தெரியல, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா டெலிகிராமில் போய் மை பர்சனல் வெதர்மேன்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிங்க்ஸ் வரும். ஏன்னா யூடியூப்பில் பாதி இதை தரமாட்டாங்க. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். வேணால் லிங்க் வேணால் கேளுங்க. நான் முடிஞ்சால் அது வந்துச்சுன்னா நான் லிங்க்கை அனுப்புகிறேன். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ ஜங்குக், எதுக்காண்டி இப்படி பண்ண? உங்ககிட்ட எதுக்காண்டி நேற்று நீ கோவப்பட்ட? அவர் என்ன நினச்சிருப்பாரு? கோவத்தில் நிறையவே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேனே, என்ன பண்ணுறது? இப்போ நான் போய் அவரை பார்த்தா என் மேலே கோவப்படுவாரா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன். இல்லவே இல்லை, நான் போகவே மாட்டேன். அவர் என் மேலே கோவப்படுவார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் ரூமில் பெட்டில் உருண்டுட்டு இருக்கான். இதில் ஜிமின் தான் ஜங்குக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். இவன் எதுக்காண்டி கால் பண்ணுறான்? இன்னைக்கு நான் ஜிமினை வேற பார்க்க போகணுமே. ஹலோ, சொல்லு ஜிமினா. ஏய், என்ன அறியா வரலையா? வரேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏதோ ஒன்று வந்துட்டு கால் பண்ண, சரியா? சரி. ஆமாம், எதுக்கு நீ இப்படி பம்மி பேசுகிற? என்னாச்சு? நேற்று வர குடிச்சிருந்தியா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ தான் கால் பண்ணி என்கிட்ட புலம்பிட்டு இருந்தியடா. ஐயோ, உன்கிட்டையும் புலம்பிருக்கேனா? என்கிட்டையும் புலம்பிருக்கியாவா? அட பாவி, அந்த கரெக்டு பையன்கிட்டையும் புலம்புனியா? புலம்பல, சண்டை போட்டுட்டேன். எதே சண்டை போட்டியா? ஏண்டா, அவன் உன்னை வீட்டில் வச்சிருக்கதே பெருசு, இதில் கொண்டு போய் சண்டை வேறு போட்டுருக்கியா? ஜிமினா ப்ளீஸ், இப்படி சொல்லி எனக்கு பயமுறுத்தாதா? அவர்கிட்ட போய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. நான் போய் செத்துக்கா, எனக்கு உன் கூட பார்க்கவே நான் வரல. நான் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டுமா? ஏன் அப்படியே போய் செத்து தொலைஞ்சிறேன் நாயே? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு. போடா, போய் பேசு. அவரை ஃபஸ்ட்டு சமாதானம் பண்ணு. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. இப்படியே பயந்துட்டு தான் நல்லா இருக்காது மச்சான். போய் பேசு. தடவை தானே பண்ணியிருக்க? ஆமாம், ஆனால் நான் இப்போ தான் குடிச்சிருக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். குடியா? அது சரி. நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் போய் பேசல. இங்கே பாருடா, இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமாக மீட் பண்ணி ஸ்டோரிஸை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. நிறையா வேலைடா. இல்லைங்க கிளம்பி வா. ஆனால் இப்போ நான் மச்சான் எனக்கு தெரியாது, போய் பேசிட்டு கேஃபே வந்துட்டு கால் பண்ணு, சரியா? நான் காலை கட் பண்ணிட்டு டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அள்ளி கிளம்பிட்டு இருக்குது. ஜங்குக்கு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். அங்கே நம்ம டேம் தான் குக் பண்ணிகிட்ருக்கான். டேம், நீங்கள் ஏன் குக் பண்ணுறீங்க? அதுவா, நீ தான் மட்டையாகி படுத்துட்டிய. நேற்று நடந்ததுக்கு சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அப்படி எதுவும் நீ பண்ணல? அப்படி எதுவும் பண்ணலையா? உங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சா? இல்லை, ஆகலை. வந்து சாப்பிடு. உனக்கு தலைவலிக்கும். அங்கே டேபிளில் அங்கே ஒரு சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போய் குடி. ஆனாட்டியாம், நான் எதுவும் நினச்சிக்கல, போ. அங்கே ஜங்குக்கு அப்படியே கன்ஃபியூஸாக போய் டேபிளில் உட்காந்து அந்த சூப்பை தான் குடிச்சிட்ருக்கான். அவங்க சமைச்ச ஃபுட்டு எல்லாத்தையும் அப்படியே டேபிளில் எடுத்து வைக்கிறான். நீங்களே எல்லாத்தையும் சமைச்சிங்களா? வரப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? குக் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் தானே சமைச்சேன். ஆமாம், சாப்பிடு.
ஓகே. அங்கே டேங்கும் அப்படியே லைட்டாக மனசுக்குள்ளே சிரிப்பாக வந்துட்டுருக்குது. ஆனால் வெளியே அவன் காட்டிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக் தான் ரொம்ப கன்ஃபியூஸோட என்ன இன்னைக்கு ரொம்ப காமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கா இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க கிட்ட கேட்டுரு. ஐயோ நான் பயமா இருக்கேன். டேம் என்னாச்சா? இல்லை இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காண்டி போகணும். இந்த காமிக் அதை பற்றி கொஞ்சம் பேசணும். அதுக்காண்டி. அப்படியா? சரி நானே வந்து ஒன்று ட்ராப் பண்ணுறேன். நிஜமா நான் போகலாமா? நான் ஆஃபீஸ் அந்த வழியாக தான் போக வேண்டிய வேலை இருக்கு. எந்த இடத்துல? ஜிமின் இருக்கிற இடத்துக்கு அந்த கேஃபே பக்கத்தில் தான். அவள் வீடுங்க இருக்கா? அதை வந்து அட்ரஸ் கேட்டு தான் வாங்கணும். இன்னொரு நான் ஜிமினோட வீட்டுக்கு போனதே இல்லை. காலேஜ் படிக்கிறப்ப தான் போயிருக்கேன். அதான் அவன் தான் கூப்பிட்டு போனான். எனக்கு தெரியாதா? சரி அனுப்பா. நான் இப்போ அந்த கேஃபேல விட்டு வந்துடுறேன். ஓகே போகலாம். போய் கிளம்புடா குடி. மறந்துட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே குளிக்கிறதுக்காண்டி போகிறான். ஸோ குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே வெளியே வரான். போகலாமா? போகலாம். இப்போ 2 பேருமே அந்த கெஃபேல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்கு நீ எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்கா? நேற்று நடந்ததா நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. உனக்கு அது பிடிக்கல. ஸோ அதை என்கிட்ட சொன்னான். இதில் என்ன இருக்கு? அது உங்களுக்கு ஏதாச்சும் கோவத்தை ஏற்படுச்சுதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு நைட்டு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன். கோவம் வந்துச்சுதான். பனிஷ்மெண்ட்டா? இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கேனே, அதுலேயும் உனக்கு தெரிய வேணாம். நைட்டுக்கு பெட்டில் வேலை. சரி ஓகே. சாரி, ஆனால் கொஞ்சம் பார்த்து. அதை நீ சொல்லக்கூடாது. அங்கே ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சிடுறான். டேவங்க அப்படியே நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டு ஜங்கு கூட ஹெட்டில் அப்படியே ரப் பண்ணிட்டு சரி ஓகே நைட்டு பார்க்கலாம் பை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே அமைதியாக இருக்கான். டேவங்க அப்படியே கிளம்பி போகிறான். கரெக்டாக டேவங்க கிளம்பி பேக் சைடில் அப்படியே போகிறப்போ அப்போ தான் ஜிம்மின் வரான். டே அது உன் கரடி தானே? ஆமாம். டே நான் பார்க்கணுண்டா, போய் பார்த்துடவா? இல்லை வேண்டாம் போகாத. இன்னொரு நாள் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நீ வட்ட இதே சொல்லிட்டே இருக்க. தக்காளி காண்டாக்கிட்டு இருக்கடா என்ன? சரி கோபப்படாத ஜிமினா. இப்போ நம்ம ஸ்டோரி பற்றி பேசலாம். அப்புறம் இதில் நானும் கொஞ்சம் நிறையா அப்டேட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த காமிக்ஸில் இன்னும் நிறையா பேத்தை ஆட் பண்ண வேண்டிய வேலை இருக்கா? அதெல்லாம் சரி. சாப்பாடு வாங்கி கூட. மானங்கிட்டவனே இதுக்காண்டி தான் வந்தியா? அதுவும் ஒரு காரணம் தான். சாப்பிடாம உட்காந்து கதையை கேட்க சொல்றியா? ஜிம்மினிக்கு எப்பவுமே வேலை வாங்கணுன்னா ஏதாச்சும் ஒன்று குடிக்கணும்ல, அதுக்கு தான் மச்சான் கூட. நீ இப்போ பார்த்தாலும் என்கிட்ட எதையாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்கா? வாங்கிக்கிட்டடா. ஸோ அவங்க ஜிமினும் ஜங்குக்கும் தான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குதா. ஹேய் ஜிமினா, டைம் ரொம்ப லேட் ஆச்சுடா. ஆனால் மச்சான் இன்னும் வேலை முடியலையே. நாளைக்கு சண்டே, அவர் வீட்டில் இருப்பார். நாளான்னைக்கு அவர் இருக்க மாட்டார், வேலைக்கு போயிடுவார். ஸோ நீ அப்போ வரியா வீட்டுக்கு? வீட்டில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இதுவும் வசதியாக தான் இருக்குதே. சரி ஓகே மண்டே வந்துடுறேன். சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு வீட்டில் குக் பண்ணுற வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஸோ பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. வேறு யாரெல்லாம் நம்மகிட்ட அவங்க மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக போச்சு. என்னது நிச்சயமாக நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறோமா? ஆனால் இது ரெய்னி டைம் வேறு, மழை வேறு நல்லா பெய்யுமே.
நாளைக்கு மட்டும் மழையே பெஞ்சிடக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே இந்த மழைலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொம்மை மாதிரி கட்டி வைப்பாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து அவன் பண்ணி வீட்டில் தொங்க விட்டு வச்சுருக்கான். வாஷிங் மிஷினில் ஜங்குக் தான் இப்போ அப்படியே துணி போட்டுட்ருக்கான். கரெக்டாக இப்போ டேவுமே வீட்டுக்கு வரான். ஸோ அங்கே ஜங்குக்கு எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறப்போ வாஷிங் மிஷின் சைடு நின்றுட்டுருக்கான். வேகமாக போய் பேக் சைடில் ஹக் பண்ணிக்கிறான். டேவங்க வந்துட்டிங்களா? ஏன் எதுன்னு கொண்டு வச்சிருக்கியா? ஃபுட்டை செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கா. ஃப்ரெண்டை மீட் பண்ணி எப்படி போச்சு? பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன் ஒர்க் பற்றி. ஃப்ரெண்டு கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலாம். ஆமாம், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அங்கிட்டே தான் ஜங்கு கூட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலையா? எனக்கு ஆகணும்னு தோன்றப்போ ஆகுவேன். ஏன் எப்படி பண்ணான்னா பேசுதானா? அப்படி சொல்லலை, அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன் உனக்கு இருக்கா? இல்லை அப்படி இல்லை. ஜங்குக்கு இப்போ அப்படி டர்ன் பண்ணிட்டு அவங்க பக்கம் வைக்கிறான். ஜங்குக்கு அப்படி கீழே ஃப்ளோரை பார்த்துட்ருக்கான். கீழே நான் இருக்கேன், எதாக இருந்தாலும் சின்ன பாரு. ஜங்குக்கு இப்போது கரெக்டாக டியாங்க பக்கமா அங்கே டியாங்களோட லிப்ஸை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு உன்னோட போடலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லோட வருது. அதை நானும் ஜிமினும் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவனோட பர்ஃப்யூமும் மெர்ச்சாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவுக்கா? இல்லை இல்லை, அந்த அளவுக்குலாம். அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். அதனால எப்படி இருக்கணுமா? ஃப்ரெண்டெல்லாம் என்ன இருக்கா? அதில் எதுவும் இல்லை, நீ தான் ரொம்ப பயத்தில் இருக்க. இருந்தாலும் கொஞ்சம் ஊரமாக கோருதான். கேட்டுக்க, என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்டு கூட இருக்கா. அந்த விதத்தில் இல்லை, ரொம்ப நாளாச்சு, அதான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த அந்த ஸ்டோரிக்காண்டி பேசணுன்றதுக்காண்டி தான். உனக்கு ஹாப்பி தர வேண்டிய எல்லா விஷயமும் இங்கே நான் தான் பண்ணணும். அதை விட்டு வேறு யாராச்சும் அதை தரணும்னு நினச்சாலும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஆனாட்டும் எனக்கு எப்பவும் உங்க கூட இருக்கிறது ஹாப்பி தான். ஆனால் ஜிமின ஃப்ரெண்டு தான். நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்போ தப்பாக சொல்லவே கிடையாது. ஆனால் உன்னோட ஹாப்பி இங்கே நான் கொடுக்குறதா மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு வா. சரி, ஓகே, நான் போய் குளிக்கிறேன். அங்கே ஜங்குக்கு அப்படியே மண்டே ஆட்டிட்டு அவன் வீட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். சொல்லிட்டு அவங்களுமே அவனுக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறான். சொல்லிட்டு அவங்க குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வரா. அங்கே ஜங்குக்கு அப்படியே டேபிளில் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே வாஷிங் மிஷினும் அப்படியே ஓடி முடிஞ்சிடுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு தான் போகிறான். அங்கிட்ட அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு சோஃபாவில் போய் உட்காந்து அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்துட்டே இருக்கிறப்போ அப்படியே தூங்கிடுறான். ஸோ ஜங்குக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே வரான். அங்கே சோஃபாவில் அங்கிட்ட அவங்க தூங்குறத பார்க்குறான். இவர் எங்கேயே தூங்கிட்டாரா? ஐயோ, பெட்டில் படுக்கவே இல்லை. எழுப்பலாமா இல்லை வேண்டாமா? ஆனால் இங்கே இருந்தால் அவருக்கு குளிருமே.
ஸோ ஜங்குக் தான் இப்போ அப்படியே டேங் கிட்ட போகிறான். அங்கே அப்படியே சோஃபா கீழே அப்படியே உட்காடுறான் முட்டி போட்டா. ஸோ அவங்க டேங் செம்ம க்யூட்டாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் அப்படியே டேங்கோட ஃபேஸ் கிட்ட தான் போகுது. அவனோட ஹேரில் அவனோட கண் அப்படியே மறைச்சிட்ருக்கோம். ஜங்குக் தான் அப்படி ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகட்டி விட்டுட்ருக்கான். உண்மையிலே இன்னைக்கு நான் அவங்கள கோபப்படுத்திட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க டேங். அங்கே ஜங்குக் தான் டேங்கோட அப்படியே ஐப்ரோஸில் கை வைக்கிறான். அப்புறம் அவனோட நோஸில் கை வைக்கிறான். அவனோட லிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்ககிட்ட அவங்களோட ஃபேஸில் அப்படியே ரப் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கான் ஒரு ஃபிங்கரை வச்சு. ஜங்குக் தான் இப்போ டேங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணலான்னு போய் ரொம்ப க்ளோஸில் நிற்கிறான். டபக்குன்னு டேங் கண்ணை ஓப்பன் பண்ணிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்கா? உங்களை எழுப்புறதுக்கு வந்தா எப்படி கிஸ் பண்ணி தான் எழுப்புவியா? என்ன பண்ணலாம்? அப்போ பண்ணணும். நாளைக்கு நம்ம உண்மையாகவே வெளியே போகிறோமா? அதில் என்ன சந்தேகம் இல்லை. இவ்வளோ நாளாக நம்ம எதுக்கும் வெளியே போனதில்ல, அதான் கேட்டேன். சும்மா கூட்டு போகணுன்னு தோணுச்சு. உனக்கு வேலை இருக்குண்ணா போவேண்ணா? இல்லை இல்லை போகலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சுட்டே இருக்கல, அதான் வெளியே கூட்டு போகணுன்னு நினச்சேன். எனக்கு உங்கள் கூட எப்படி இருக்கிறத பிடிக்கட்டையும். எனக்கு அது தெரியும். என்ன தெரியும்? என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கும்னு தெரியும். வேற என்ன? அவ்வளோதான். வேற எது இருக்கா என்ன? கிடையாது. நான் கேட்குற எல்லாத்தையும் பண்ணுறியே, அவ்வளோ பிடிக்குமா என்ன? அப்படி என்ன பண்ண? இல்லை, என்கிட்ட எப்படி யாரும் இருந்தது கிடையாது. இது பெட்டில் படுக்கிறதா அதுவும் தான். ஆனால் யாரா இருக்கிறத நான் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். நான் பேசாதனாலேயே என் கூட யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்க, இது ஒரு காரணமா? இது எனக்கு ரொம்ப பெரிய காரணட்டையும். நீங்கள் என்கிட்ட எப்படி இருக்கிறதோ சரி, நான் அமைதியாக இருந்தாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாமல் எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேச விடுறீங்க. எனக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு இதை யாரும் பண்ணது கிடையாது. என்னை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கு. எதனால என்கிட்ட மட்டும் அப்படி? ஏன்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்குற. எல்லாரும் தானே கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வேற, நீ கேட்குறது வேற. அவங்களையும் ஒன்று என்னைக்கும் கம்பேர் பண்ணாதான். அவங்க கிட்ட என்ன, அது உனக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அது உனக்கே புரிஞ்சிருக்கணும். அங்கே எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீ இங்கெல்லாம் என்கிட்ட என்ன கேட்குறேன்றத இன்னுமா உனக்கு புரியாமல் இருக்கா? அங்கே ஜங்குக்கு அப்படியே பேபான்னு முழிச்சுட்டே இருக்கான். சரி, அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் திரும்ப ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் தான் நம்மகிட்ட அவங்க ஜங்குக்கும் அப்படியே வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அழகாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட கண்ணை அப்படியே சுற்றி சாப்பாடு கடையாக இருக்கிறனால அது ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு செம்ம ஜாலியாக இருக்கான். ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே இல்லை. ஸோ ஆனால் அது டேங்க்கு நல்லாவே தெரியும் செம்ம ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஜங்குக்கா என்னாச்சு டேங்? இது உங்களுக்கு இது வேணுமா? உனக்கு இது பிடிக்கும் தானே?
ஆ ஆ, பிடிக்கும். சரி வா, இந்த மோமோஸ் வாங்கி தரேன். ஆ ஓகே. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே உள்ளுக்குள்ள செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே டேவுக்கு பின்னாடி வேறு நின்றுக்கிறான். ஸோ டேவுங் தான் அங்கே ஒரு ஸ்டீம் மோமோஸ் மாதிரி நல்லா பெருசாக நல்லா பன்னு மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்கு கிட்ட தான் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு வேகமாக வாங்கி அதை சாப்பிட்டுடுறான். அது வேறு சுடுறது வேறு. அது டேவ் இது சூடாக இருக்கு. அதான் தெரியுமே, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன். எங்கேயும் போகிறது கிடையாது. பொறுமையாகவே சாப்பிடு. எதுக்காட்டி பறக்கிற? சாப்பாடா? சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கு போல. ஆ பன்னு சொன்னேன். நீங்களும் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்றலாம். ஸோ அவங்ககிட்டயுமே அவனும் கடிச்சு சாப்பிட்றான். அட் அ டைமில் அவங்க ஜங்குக்கும் சாப்பிட 2 பேருக்கு கண்ணுமோ அப்படி டச் ஆகி 2 பேரும் அப்படியே ஒரு பைட் எடுக்கிறாங்க. அங்கே ஜங்குக்கு அவ்வளோதான், சொல்லவே வேணாம். அவனுக்கு அப்படியே ஸ்டொமக் ஃபுல்லாக அப்படியே செம்ம பட்டர்ஃப்ளையாக இருக்குது. ஒரு மாதிரி ஷையாக வேற ஆகிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் 2 பேருமே ஒரு பிரிட்ஜுக்கு மேலே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இது எப்படி சொல்லுவாங்க, ஸோ கார்னர் டு கார்னர் ஒரு லென்த்தான ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அதில் உட்காந்து போகிற மாதிரி 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு இந்த ஜெயிண்ட் வெல்ல இருக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்தவங்களுக்கும் அது சூப்பராக புரிஞ்சிடும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருப்பான். ஸோ டேவங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். சின்ன வரலையா? இல்லை, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதுக்கு தான் போய் டிக்கெட் போட போகிறேன். எனக்காண்டியா? ஆமாம். இல்லை, நான் அது நல்லா இருக்குன்னு தான் சொன்னேட்டு, ஆனால் அதில் போகணும்னு சொல்லவே இல்லை. உன் கண்ணு எப்போ அங்கே போச்சோ அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். அதில் போகணுன்னு உனக்கு ஆசை இருக்குன்னு அப்போவே முடிவும் பண்ணிட்டேன். ஒன்று அதில் கூட்டு போனோன்னு வா, உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா. இல்லை இல்லை, எப்படி நீங்கள் வாங்குவீங்க? அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல, அதனாலே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ டேவுங் இதை பார்க்குறப்ப செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறான். இப்போ கட் பண்ணால் அவங்க 2 பேரும் அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. பட் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கு தான் செம்ம ஹாப்பியாக இருக்கான். அவனால் அதை வெளியே தான் காட்ட முடியல. அங்கே டேவுங்குமே இதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். எதுக்காண்டி இப்படி அமைதியாக இருக்கா? இல்லை, பயம் இருக்கா? எங்கே கீழே விழுந்துடுமோன? அதே சமயம் இது நல்லா இருக்கா? நீங்கள் என்ன இங்கே கூட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் இதில் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. சந்தோஷமாக இருக்கா? அது என்ன எப்படி சொல்கிறா? கொஞ்சம் பயம், அதான். அது சரி. டேவுங் இப்போ அப்படி ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அவனோட கையை அப்படி நீட்டுறான். என்னதா? கையை பிடிச்சிக்கா. பயமாக இருக்குன்றே. கைப்பிடி, பிடிச்சா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அங்கே ஜங்குக்கு டேவுங்களுடைய கையை பிடிக்கணும்னு அவ்வளோ ஆசை. அவன் அப்போதே நினச்சிருப்பான். பட் இப்போ அப்படியே கையெல்லாத்தையும் அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டே சரி சரி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை தொடச்சிட்டே இருந்தவன் டேவுங் டென்ஷன் ஆகி குட்ரா, கையை நானே பிடிச்சிக்கிறேன். கையை கொடுக்கறதுக்கு கையை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இதில் என்ன இருக்கா? பிடிச்சிட்டான். இப்போ பார்த்துக்கோ, ஜாலியாக இருந்துக்கா அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ சேம் அதே மாதிரி தான் டேவுங்கும் அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேருமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போகிறாங்க. இது உண்மையில எனக்கு நல்லா இருக்கா டேவுங்? நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா இல்லைண்ணா மாற்றலாம். அப்படிலாம் இல்லை, நான் இந்த மாதிரி போட்டதில்ல, அதான் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ எடுத்துக்கா. இது நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறது.
கிஃப்டா? ஆனால் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே, நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. கேட்காம கொடுக்கறதுக்கு பேர் தானே கிஃப்ட். சரிடா, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? நானும் கொடுக்கணும். சரி கூட. ம். அவங்க அப்படியே லிப்ஸை காட்டிட்டு நிற்கிறான். இல்லை இல்லை, கிஸ் கிடையாது டேம், எனக்கு அதானே கிஃப்ட். ம். நான் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுக்கலான் இருக்கேன். சரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே டேம் தான் பில் பே பண்ணிட்டு அங்கே ஜங்குக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போய் நின்றுடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறான் சுற்றி முற்றி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் ஒரு வழியாக ஒரு இதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வரான். வாங்கிட்டா? அதுக்குள்ளேம்மா? ம், வாங்கிட்டேன். சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ டேம் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். ஜங்கு குயமா வந்து அவன் வாங்கி வச்சிருக்க கிஃப்ட்டை ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பான். அது அப்படியே டேம் மேலே தூக்கி கொட்டிடுறான். என்னடா பண்ணுற? பெட்ஷீட்டா? இது எதுக்கா? அதுவும் பிளாக் கலர். அதுக்குறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சி அப்படியே சோஃபாவில் படுக்க வைக்கிறான். இப்போ அப்படியே டேம் ஓவர் ஆகுறான் ஜங்குக்கு மேலே. இதுக்காண்டி தான் இந்த பெட்ஷீட் வாங்கினியா? ஆமாம், அந்த ஒயிட் பெட்ஷீட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அப்படி இருக்கிறனால அதனால இந்த பெட்ஷீட் வாங்கினேன். இது அவ்வளவா தெரியாதுல்ல, அதான் அதுக்காண்டி தான். மூளை ரொம்ப அதிகமாக இருக்கு போல. இதுக்கு மட்டும் நல்லா யோசிக்கிறா. இது அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஷை ஆகுது. ஸோ அப்படியே அவனோட கண்ணை மூடிக்கிறான். அவங்க அப்படியே அவனோட கையை அப்படியே எடுத்து விட்றான். அவங்கண்ணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட வரான். ஸோ ஜங்குக்குமே கிஸ் பண்ணலான்றதுக்காண்டி அவனும் க்ளோஸில் வரா. அவங்க இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகுறான். இந்த இடம் வேணாம், விட்டு போகலாமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேருமே பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அங்கே டேங் தான் ஜங்குக்கோட டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி அவனுமே அவனோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறான். டேங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். திரும்ப க்ளோஸ் ஆகிறான், அப்படியே ஸ்டாப் ஆகுறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே செம்ம காண்டாயிட்டு இருக்குது. எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஒன்று பண்ணுங்க, இல்லாட்டினா ஸ்டாப் பண்ணுங்க. என்ன எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? யா உனக்கு வேணுமா? நான் எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கேன். நீயா எனக்கும் வந்து பண்ணது கிடையாது. அவங்க சொல்லி முடிக்க அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அவன் இப்போ அப்படியே அவங்க மேலே போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறான். அவங்க இதை பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே போகிறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அடுத்து என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியாகவே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அப்படியே அவன் மேலே சுற்றி அப்படியே அவங்களோட மடியில் அப்படியே படுத்துக்கிறான். என்ன பண்ணுறான்? ஏய் ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கா? அங்கே லைட்டாக அவங்க அப்படியே போர்வை தூக்க ஜங்குக்கு செம்ம க்யூட்டாக அப்படியே அவங்க பார்த்துட்ருக்கான். உனக்கு இது எப்போ வராததை ஏன் ட்ரை பண்ணுற? இல்லை நீங்கள் தான் பண்ணதில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு ட்ரை பண்ணலான்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கு பெட்லெஸ் ஆச்சு. அவன் இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. அங்கே அப்படியே நம்ம ஜிமின் சைட் பார்த்தா அவன் ஒரு கதவை பிடிச்சி தட்டிகிட்டு இருக்கான். டோர் அப்படியே ஓப்பன் பண்ணா ஆப்போசிட்ல நிற்கிறது நம்ம தலை சுகா தான். நான் ஜிமின் இங்கே வந்திருக்கா நேச்சலாம்
என்னைய மறந்துட்ட பத்தியா, நான் வாழ்ற. அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும்? அப்படிலாம் சொல்லிவிட வச்சிடலாம். ஐ லவ் யூடா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி வேகமாக போய் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ மட்டும் இதுக்கு நான் உன் கண்ணுக்கு தெரியுறேன். நீ எப்பவுமே என் கண்ணுக்கு தெரியவ, ஆனால் கொஞ்சம் பிஸில உன்னை அப்படியே மறந்துட்டேன்னு சொல்லலாம். அதான் மன்னிச்சுக்க. நான் என்ன முடியணும்? போ, எப்போ பார்த்தாலும் டேங் டேங் தானே இருக்கா. இப்போ மட்டும் தான் புதுசாக கண்ணுக்கு தெரியுறா. ஆனால் டேங் அவன் ஆள்கிட்ட கரெக்டாக தானே இருக்கான். நீ மட்டும் ஏன்? ஐயோ செல்லம், அவன் அப்படி இருக்குது கண்ணுமே நந்தண்டா. முக்கால்வாசி வேலை அவன் என்கிட்ட தரான். அப்புறம் அவன் ஃப்ரீயாக தானே இருப்பான். ஓ, அந்தளவுக்கு நீ தாக்கி ஆகிட்டியா? அவன் ஒருக்கா அவன் தான் பார்க்கணும், நீ ஏன் பார்க்குற? அது ஏதோ லவ்வர்ஸு. அப்போ நான் யார்? சரிடா, கோவப்படாதா. ஐ லவ் யூ. சுகா அப்படியே மாறிக்கிறான். இதுக்கெல்லாம் சமாதானம் ஆவேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியுமே. அதான் நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதோ பார்த்தியா, கலர் கலராக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஃப்ளேவராக இருக்குது. பண்ணலாமா அப்படின்னு சொல்ல சுகா அப்படியே பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு, கன்ஃபார்மாக சொல்கிறியா? அப்படி தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தான். அப்போ வாடா அப்படின்னு சொல்லி கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ஜிமினை போட்டு சுகா செய்ன்னு செஞ்சிட்ருக்கான். அங்கே ஜிமின் உட்காந்து கதறான். டேய் அதையும் நீ இப்படியா தான் பண்ணுவேன், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறா. எவ்வளோ மசாச்சு பார்த்தேன்? மசாலா இல்லை, கொஞ்சம் நாளாவே ஒரு 6 மாதம் இருக்கும். அப்போ வச்சு சார் தப்பு இல்லையே. இல்லைதான், அதுக்கு நீ இப்படியா? டேய் பாவுண்டா நான் அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கே கதறிட்டு இருக்கான். ஆனால் சுகா சும்மா விடுவானா? அவ்வளோதான் வச்சு செய்கை தான். இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம ஜிமின் தான் மணி என்ன? ஐயோ, இன்னைக்கு நான் டேங்க பக்கம் அவர் தான் சொல்லிட்டு இருந்தேனே. சுகா நான் அங்கே போனேன்டா. ஒன்று கொன்னுடுவா. ஐயோ டிடி புரிஞ்சுக்க, இன்னைக்கு நான் அவனை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை, அதை முடிச்சுட்டு நைட்டு கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன்டா. ப்ளீஸ்டா கொஞ்சம் நேரம் மட்டும்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல சுகாக்கு அங்கே வெறி ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எதை பேசுகிற பற்றியா? டேய் ஃபுல்லாக பண்ணியிருக்கடா, காலிலேருந்து ஈவினிங் வரேன்டா. பாடி தாங்குமா? இதுக்கப்புறம் நாங்கள் வேறு போயிட்டு நான் திரும்ப உங்ககிட்ட தானே வருவேன். நைட்டும் கூட தான்டா தூங்குவேன். ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல சுகா போய் போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ்டா வரேன், சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடிடுறான். இப்போது டேங்கோட வீட்டில் தான் ஜிமின் வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே டபக்குன்னு ஜங்குக்கு எந்திரிக்கிறான். ஏதா யார் வந்திருப்பா? ஜிமினா? அவனா மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா என்கிட்டயும் ஒர்க்குக்கே போகல, எனக்கு போல வீட்டில் தான் இருந்தான். அதை வேறு நான் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, அவனா மட்டும் இருக்கக்கூடாது. அங்கே ஜங்குக்கு இப்போ வேகமாக போய் டோருக்கு முன்னாடி திறக்காமல் அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ அங்கே சவுண்டு, காலிங் பெல் சவுண்டு கேட்டு அங்கேயே டென்ஷன் ஆகி டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். வேணாம் டோர் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படியே பார்த்துட்ற யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களாண்ணா? அப்படிலாம் இல்லை, வேணாமே ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டேங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே டேங்க பிடிச்சி ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஒரு மூஞ்சியில் செம்ம ஸ்மைலோடு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இந்த ஸ்மைலு இந்த டேங்கோட ரூபத்தை அப்படியே பார்க்குறப்போ ஜிமினுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அப்படியே வாயை பிறந்த ஆனை திறந்து பல்ல கட்டி பார்த்துட்ருக்கான். இது உண்மையிலே அவர் தானா? தப்பான அட்ரஸ் கொண்டோமா? இல்லையே, இந்த நாயோட வீடு தானே, இது கரெக்டாக தான் இருக்குது. யார் வேணும் உனக்கு? இந்த வாய்ஸு, அதே வாய்ஸு நான் கேட்குற அதே ஆளு. நேரில் பார்க்குறப்போ நான் அழகா இருக்காயா? கடவுளே, உண்மையாவே நிஜந்தானா? ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு என்ன வேணுப்பா சொல்ல? அவ்வளோதான்டா, ஜிமின் மயங்க போகிறான், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் ரொம்ப மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். டேங்க அப்படியே பார்க்குறான், யாரா அந்த கோமாளி அப்படின்னு சொல்லி. அங்கே ஜங்குக் தான், அவன் என்னோடய ஃப்ரெண்டு ஜிமின். நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், கூப்பிடலான்னு. ஓ, அந்தளவுக்கு? அந்த மாதிரி இல்லை, அவனை உங்களை
பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் ஏன் அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படி. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜிமின் அப்படியே சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு நிற்கிறா. அச்சா என்கிட்ட நீ மறைச்சிட்டலடா கோமலி. ஜெமினா கோபப்படாதடா. எங்க அவரு? அவர் குக்கிங் மாஸ்டர் சொல்லவே இல்லை. நல்லா சம்பாரா. சி போய் முட்றா. பல்ல காட்டாதா. எனக்கு வெறி ஆகுதா. அவர் அப்படி பார்க்காத. டேய் எனக்கு பிடிச்சவரா. நீ என்னன்னாலும் பண்ணுவேன். நான் கல்யாணமா பண்ண போகிறேன். அவர் மனுஷன்டா. எத்தனை பேர் நேரில் பார்க்க துடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா. நானும் அவரோட சமைச்ச சமையல் சாப்பிட போகிறேன். அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட பேச போகிறேன். அட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். டீ இவ்வளோ தெரியுனா எங்கிட்டே முடிச்சிருப்பேன். ஜிமினா இப்படி பண்ணாத. எனக்கு உண்மையிலே பிடிக்கல. சிப்பா ஐயா நான் போய் பேசிட்டா. ஜிமினா ப்ளீஸ் போகாதடா. வேண்டாம். ஏய் இங்கே பாரு கொன்றுவேன். வாய முடிடா. அங்கே ஜங்குக்கு அதுக்கப்புறம் வாயவே திறக்கல. அவங்க வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் முன்னாடி தான் வைக்கிறான். ஜிமின் திறந்த வாய மூடல. அங்கிட்ட அவங்கமே லைட்டாக ஒரு ஸ்மைலோடு பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோதான் அங்கே ஜிம்மிக்கு ஹார்ட் பீட்டில் டமால் டுமின்னு எகிரிட்டு இருக்குது. தலை எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தலை. சொன்னான் ஜங்குக்கு. சொன்னா நீ மயங்கி விழுந்த பிறகு அதனை பற்றி இந்த தத்தலை அப்படித்தான் சொல்லியிருக்கோம். ராதகா ஜங்குக்கு அப்படியே வேகமாக போய் மீன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறான். ஸோ அங்கே ஜிமினும் தான் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபில் கேட்டால் தருவீங்க தானே. கஷ்டம்தான். ஆனால் நீ கேட்குறியே தர. ஐயோ ஜிமினா ஒரே குஷியாக இருக்க போலையே. தேங்க்ஸே. இருக்கட்டும் பரவாயில்ல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்க்க அங்கே உண்மையிலே ஜங்குக்கு செம்ம காண்டாயிட்ருக்குது. ஸோ இந்த சீனை தான் நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட்டு சீனில் நம்ம போய் பார்த்துருப்போம். ஸோ இப்போது அப்படியே நம்ம அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஜிமின் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அவங்க இங்கே ஜங்கு குடிச்சு மாட்டே ஆகுது பார்த்தோன்னே அவன் அப்படியே போய் பக்கத்தில் உட்காடுறான். தரையில் தான் ஜங்குக்கு உட்காந்துருப்பான். அங்கே அவங்க போய் உட்காந்து ஏய் என்ன ரொம்ப குடிச்சிருக்கா. உன்னோட பொசிசிவ்க்கா ஒரு லிமிட் இல்லாமல் வச்சுருக்கடா நீ. ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேரை அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதை அப்படியே ஒளிஞ்சிருந்து நம்ம ஜிமின் தான் பார்த்துட்ருக்கான். தலை இந்த அற்புதமான காரியத்தில் நான் தலையிடக்கூடாது. நான் அப்படியே போயிடுறேன். ஆனால் ஒன்று தலை ஜங்குக்கு நான் ரொம்பவே லவ் பண்ணுறான். எனக்கு தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் இப்படி தலை ஒரு நிமிஷம் எனக்கு புரியல. நீங்களும் லவ் பண்ணுறீங்களா என்ன? இப்போ இருந்தில்ல அப்போல இருந்து அவனை பார்க்குறதுல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவனுக்கு தான் தெரிய மாட்டேன்றது. நான் பண்ணுறது எல்லாமே லவ்வோடன்னு அவனுக்கு தெரியல. ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கா. எனக்கு பிடிக்கிற வரையும் தான் வச்சிருப்பேன்னு நினச்சிட்ருக்கான். அவன் வாயிலிருந்து என்ன பிடிக்கும்னு எப்போ சொல்லுவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். அதை சொன்ன பிறகு தான் என்னோட லவ்வே அவனுக்கு தெரியும். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்றான். என்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன்றான். அட்லீஸ்ட் இதையாச்சும் பேசணும்னு எதிர்பார்க்குறேன். அதை அவன் பண்ணணும். ஐயோ தலை நீ மாசு தலை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கிட்ட அவங்க அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். செத்தலை நான் இதை எப்படியும் நான் ஜங்குக்கிட்ட சொல்ல மாட்டேன். உங்களோட ஆசை அது எப்பவும் கரெக்டாக இருக்கும். நான் போயிட்டு தலை என் ஆள் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் அப்படியே எஸ்கேப் ஆகி குடுகுடுன்னு போயிடுறான். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தூக்கி அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஏய் ஜங்குக்கு எந்திரா போதும் ரைச்சா. சரிப்பாடா நான் போய் அங்கே ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி
வேகமாக போய் அவன் லெமன் ஜூஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே குடிக்கிறான். ஆனால் ஜங்குக் குடிக்கவே இல்லை. அது அப்படியே குடிக்க முடியாத அளவுக்கு அவன் செம்ம போதையில் இருக்கான். டேங் தான் அவன் அந்த லெமன் ஜூஸ் அப்படியே வாயில் குடிச்சிட்டு அது அப்படியே ஜங்குக் வாயில் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அதை அப்படியே குடிக்கிறான். ஸோ டேங் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். டேங்க்கு விட முடியலன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாள். கரெக்டாக நம்ம டேங் வந்து ஓவர் ஃபீவரில் அப்படியே மயங்கி விழுந்துருவான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜங்குக் தான் வந்து மெடிக்கல்லாம் போய் ஃபீவருக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா ஃபுட்ஸ் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டா அவங்க இழப்பணுன்றதுக்காண்டி அப்படியே அவன் பக்கத்தில் வந்து நிற்பான். ஜங்குக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி அங்கிட்டு அவங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். சீரியஸ்லி டேங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னோட லவ்வை கூட வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன். ஆனால் இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. இதுவே கடைசியாக கூட இருக்கலாம். இனிமேல் நம்ம மீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு இனிமேல் ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எப்படி நான் சொல்லாமல் உங்களுக்கு தெரியும்? கடைசி வரை என் வாயில் இருந்தது வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டேங். அதை நானே ட்ரை பண்ணணும்னு எடுத்துட்டு நினச்சிருக்கேன். உங்களை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. ஆனால் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் உங்களை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. கடைசி வரையும் உங்களை மட்டுமே நினச்சிட்ருப்பேன். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் எப்போவும் ஆசைப்படுவேன். எப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. எப்படி நீங்கள் இருக்கிறப்போ நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ லவ் யூ டேங் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் தான் டேங்கோட ஹேண்ட்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஆனால் டேங் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஸோ இதைத்தான் அப்படியே அவன் நினச்சி பார்க்குறான். அப்போவே முடிவு பண்ணியிருப்பான் ஜங்குக் வாயில் தான் வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லி. டேங்கும் ஜங்குக்கும் இப்போ அப்படி பெட்டில் தான் இருக்காங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஓ ஐம் சாரி டேங், நான் திரும்ப ஏதாச்சும் போதில்லை எதுவும் பண்ணிட்டேன்னா? இந்த ஓட்டம் எதுவும் பண்ணல. ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். என்னதா? என்ன கேட்கணும்? அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கு மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். என்னாச்சு? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தெளிவுபடுத்துறியா? என்னதா? வேற ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்றா உனக்கு காண்டாகுதா? என் மேலேயே அந்த கோவத்தை காட்டுறா. உன்னோட ஃப்ரெண்டா அவன் என்கிட்ட சிரிச்சு பேசிடக்கூடாதுன்றதுக்காண்டி வீட்டுக்கே வர விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா. அதே மாரி அவன் வந்ததுக்கா என் கூட பேசினதுக்கா உனக்கு அவ்வளோ கோவம் எதுக்கு வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்ல? இல்லை அதான் என்கிட்ட எதையும் மறைக்காதா. எதாக இருந்தாலும் சொல்ல. எதனால உன் ஃப்ரெண்டு கூட பேசினதுக்கு உனக்கு அவ்வளோ பொசசிவ்? ஒரு வேளை நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்ருக்கே, அது உண்மையாக ஃப்ரெண்ட் இல்லையா? லவ்வா? டேங் கிடையாது. அவன் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான். நான் அவனை எனக்குமே லவ் பண்ணது கிடையாது. பின்ன இதுக்காண்டி உனக்கு பொசசிவ் ஆகுதா? நமக்கு தான் அப்படியே அமைதியாக இருக்கான். நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு வேளை நான் சொல்லிட்டேன்னா நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ண வேண்டாம்? இப்போ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மொத்தமாக இழுத்து மூடிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாதுட்டான். எனக்கு அதை சொல்கிற தைரியமே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டான். எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது? என்னோட லவ்வை சொல்லாத அளவுக்கு நான் இவ்வளோ முட்டாளாக இருக்கேனே. ஏன் ஜங்குக்கு நீனும் இப்படி இருக்க? வாயை திறந்து உன் மனசில் என்ன இருக்கோ அது சொல்ல. ஜங்குக்கு இப்படி அமைதியாக இருக்குது பார்த்தோன்னே டேங்கே வந்து செம்ம வெக்ஸ் ஆகுறான்.
கடைசி வரைக்கும் உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அதை நீ உனக்குள்ளே தானே பேசிக்க போகிற. அதை திறந்து எனக்கும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டே தானே. உனக்கான எல்லா இடத்தையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட என்றைக்குமே நீ உன் மனசில் இருக்கிறத வெளியே சொன்னதே கிடையாது. ஏன் சொல்ல மாட்டேன்ற ஜங்குக்கு? அந்தளவு உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சா? சரி, ஓகே, இருக்கட்டும். என்கிட்ட நீ அவ்வளோ க்ளோஸாக இனிமேல் இருக்க வேணாம். போதும், உனக்கு பிடிக்கலனா இந்த இடத்த விட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே மூவ் ஆகலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே அழுகே வரப்போகுது. அவன் அப்படியே டேங்கோட பேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான். டேங், அப்படிலாம் கிடையாது டேங். நான் என்னைக்கும் அப்படி பிடிக்காமனே அவங்க கூட நான் இருந்ததே கிடையாது. எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணி என்னை தொற்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் பிடிச்சதான் எடுத்துக்கிட்டேன். நான் இதை சொல்கிறனால நீங்கள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தேன்னா அது எனக்கு கஷ்டம்தான். அது உங்களுக்கும் இப்போ கஷ்டமாயிட்டுருக்குது. என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது டேம். நான் உங்களை நான் லவ் பண்ணுறேன் டேம். இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். ஆனால் இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பாயிரும். அவங்க இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி அங்கே ஜங்குக் பக்கத்தில் தான் உட்கார்றான். என்ன லவ் பண்ணுறியா? எங்க திரும்ப சொல்ல. என்ன சொன்னா? இல்லை எனக்கு அதான் தப்பாக விழுந்துச்சா? அதான் போய திறந்து சொல்ல. ஆமாட்டியா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே மூடிக்கிறான். ஒரு மாதிரி சைடாக படுத்துக்கிறான் வேற. அவங்க அப்படியே கையை தட்டி விட்டா திரும்ப அவங்க பார்க்குற அளவுக்கு வைக்கிறான். என்ன அவ்வளோ லவ்வா? நான் மக்களே இதுக்கப்புறம் அன்கட் தான். போய் அப்படியே அதில் போய் பாருங்கள், ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு அன்கட்டு வேறு வரப்போகுது. அப்படியே போயெல்லாம் பாருங்கள். அந்த சீரீஸில் இருக்கிறது எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன தர முடியுமோ தான் தந்துருக்கேன். அதில் டைலாக்ஸ் எல்லாம் இதை தான் அங்கே நடந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் தான் நடந்திருக்கும். கொஞ்சம் நம்ம இமேஜினேஷன் வேர்ட்ஸ். ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி ஜிம்மி நியூன்மீன்லாம் கொண்டு வந்து பாங்கம் பண்ணி அனுப்பிச்சுட்ருப்போம். ஸோ அவ்வளோதான், இந்த 2 ஷார்ட்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இதில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.